இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே நான் ஹாப்பியா இருக்கேன். நீங்க கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். பாலி சார் ஒரு முறை சொல்லும் போது சென்னையில பேசும்போது சொன்னாங்க V20, அதாவது 20 வருடங்கள் தொட்ட நிறுவனங்களை பார்க்கணும்னா கூகுள்ல தேடி தான் பார்க்கணும், விரல் விட்டு எண்ணணும்னு. ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையில ஒரு 20 வருடம் அடைந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. நிறைய பேரு தொடங்குவாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சன் நிறைய பேர் அவங்க ஜெனரேஷன் சம்பாதிக்கிறதுக்காக கம்பெனி தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சாதாரண பர்சன் ஒரு சிஸ்டம் உருவாக்குறது மூலியமா ஒரு மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும், அவங்க லைஃப் அவங்க ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் நாம உருவாக்கணும்னு தொடங்கப்பட்ட கம்பெனி தான் நம்ம வெஸ்டேஜ். அப்படிப்பட்ட கான்செப்ட். அண்ட் தீபக் சாரை பத்தி ஒரு மெசேஜ் வந்து நம்ம கன்வர் சார் அழகா கொடுத்தாங்க. விமன் எம்பவர்மெண்ட் இன்னைக்கு கடந்த 3 வருடங்களாக நம்ம அதிகமா பார்க்க முடியுது. அவர் மைண்ட்ல ஒரு விஷயம் விழுந்தது, லேடிஸ் வந்து நிறைய பேர் சம்பாதிச்சு அப்படி இருக்கும். பாலி சார் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து தீபக் சார் அதை ஒரு விஷயம் பண்ணாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆல்மோஸ்ட் 50% லேடிஸ் அச்சீவர்ஸ் நம்ம பேன் இந்தியா பார்க்கிறோம். இது ரொம்பவே பெரிய விஷயம். இது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப் சம்பாதிக்கும் போது அந்த வீடு வந்து வேற லெவல்ல வரும். ரைட்? எஸ். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் கன்வர் சார் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டாங்க, 24x7 ஒர்க் பண்றோம். இங்க நம்ம மக்கள் நிறைய பேரு சில மாசத்துல 15% பண்றோமா இல்லையா அப்படிங்கறது நம்மளை பார்த்து நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம 30 days ஒர்க் பண்றோமா இல்லையா நம்மளை பார்த்து நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா 24x7 30 days-உம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் வேற லெவல் இல்லையா? வேற லெவலா இல்லையா? எவ்வளவு பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக மட்டும் ஒர்க் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ட்ரீம், நம்ம ஜெனரேஷனோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய பாராட்டு கொடுக்கலாம், எவ்வளவு பெருசா கொடுக்கலாம். ராஜன் சார் இந்த பிசினஸ் கொடுக்கும் போது நான் ஜாயின் பண்ணேன். எதுக்காக சொன்னாக்கா எனக்கு வந்து அப்ப வந்து வெஸ்டேஜை பத்தி ஃபுல்லாலாம் தெரியாது, பட் ராஜன் சாரை பத்தி தெரியும். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர். நான் அப்படி சொல்லிதான் அவர் ஒவ்வொரு ப்ராப்ளம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஏன் அப்படி சொன்னாக்கா இந்த அதாவது அது காரணம் இருக்கு. ஸோ அப்போ நான் வந்து ராஜன் சார்ட்ட அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன், இந்த கம்பெனி நம்பி போகலாமா சார், வெஸ்டேஜை நம்பி நம்ம டிராவல் பண்ணலாமா, வெஸ்டேஜை நம்பி நம்ம டிராவல் பண்ணலாமா அப்படின்னு அவன் நிறைய கேள்வி கேட்பேன். சார் இது வந்து அத மாதிரி இன்னும் வளரலையே, வெஸ்டேஜ் இன்னும் அப்படி வளரலையே, இப்படி வளரலையே, வந்துருவாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன்னா காம்படிஷன்ல நிக்கணுமே, தாங்கணுமே, எவ்வளவு விஷயங்களை ஃபேஸ் பண்ணணுமே, அதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு நான் கேட்டுட்டே இருந்திருக்கேன். அவன் ராஜன் சார் சொல்லுவாங்க, இப்ப இன்னைக்கு இந்த கம்பெனி சின்னதா தான் இருக்காங்க, இன்னைக்கு ஸ்மால் கம்பெனி, வெஸ்டேஜ் ஸ்மால் கம்பெனி, பட் ஃபியூச்சர் இஸ் a very big company அப்படின்னு சொல்லிட்டு 2010-11 எனக்கு சொன்ன ஞாபகம் இருந்துட்டே இருக்கு. நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருப்பேன், எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு என்னால பார்க்க முடியுது, அந்த டவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கேள்வியோட நீ கேட்ட, கொஞ்சம் கேள்வியை நீ கேட்ட, என்ன பார்த்து நான் கேட்கிற மாதிரி இன்னைக்கு கன்வர் சார் பிரசன்டேஷன்ல பார்க்கும்போது எப்படி இருந்ததுனாக்கா ஃபியூச்சர் எவ்வளோ பெருசா இருக்கு போது, எவ்வளோ பெரிய ஃபியூச்சர். வாட் மைண்ட் ப்ளோயிங் பிரசன்டேஷன் கன்வர் சார், மைண்ட் ப்ளோயிங். அப்படி சான்ஸே இல்லை. ஏன்னா அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, நீங்க பாக்குற வெஸ்டேஜ் வேற, நாங்க பாக்குற வெஸ்டேஜ் வேற. உங்க இமேஜினேஷன்ல இருக்கிற வெஸ்டேஜ் இப்படி, பட் எங்க இமேஜினேஷன்ல இருக்கக்கூடிய வெஸ்டேஜ் இஸ் a very big thing. அதுக்கான விஷயங்களை வந்து அவங்க டெடிகேட்டடா அவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செய்ய போய் தான் இன்னைக்கு நானும் crorepatiயா இருக்கிறேன். என் வீட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் மாருதி கார் வச்சுட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். நானு இன்னைக்கு என் வீட்டுல 4 கார் இருக்குது, 4 கார்ஸ் இருக்குது. இப்ப மாருதி கார் என் ஒய்ஃப் டிரைவிங் பழகிறதுக்காக வாங்கி கொடுத்தோம். அன்னைக்கு ஃபேமிலியோட போயிட்டு இருந்த அந்த கார் இன்னைக்கு டிரைவிங்காக நிக்கிற கார். இன்னைக்கு நான் மெர்சிடிஸ் பென்ஸ்ல நான் டிராவல் பண்றேன்னா தேங்க்ஸ் டு வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட். நான் சைக்கிள்ல டிராவல் பண்ண, சைக்கிள் அழுத்திட்டு போகும்போது, பைசைக்கிள்ல போகும்போது நான் பென்ஸை ட்ரீம் பண்ணேன், ஏம் பண்ணேன். அந்த பென்ஸை ஏம் பண்ணணும்னா வெஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ண 7 இயர்ஸ்ல 3 கார் வாங்க முடிஞ்சது. அந்த 3rd கார் இஸ் பென்ஸ் அப்படின்னு யோசிக்கிறேன். Just it's a matter of 7 years. C220 top model. So friends,
நம்மளுடைய ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியே தான் வெஸ்டேஜ் வந்து செயல்பட்டு இருக்காங்க. நான் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினேன். நான் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூ இன்னைக்கு க்ரோர்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் க்ரோர்ஸ்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எவ்வளவு பெரிய விஷயங்கள் வெஸ்டேஜ் எனக்கு கொடுத்துருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் மந்த்லி 1 lakh இருந்தா கிடைச்சா போதும் அப்படின்ட்டு வந்தவன் தான். வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மார்க்கெட்டிங் பிளான், the world best marketing plan now, only our plan, the world best marketing plan, the world, no doubt la வேண்டாம், no doubt ஏங்க இருக்க கூடாது. ஸ்மால் டவுட் உங்க எனர்ஜி எல்லாம் டிராப் பண்ணிடும். டவுட்டே இருக்கு. the world best marketing plan நம்மகிட்ட தான் இருக்கு. next 20 to 25 years மார்க்கெட் லீடர் யாருன்னா நம்ம தான். மார்க்கெட் லீடர் ட்ரைனரி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பயம் நம்ம கிட்டயே வர முடியாது. அத மாதிரியான பிளான் நம்ம படிக்கணும். காசு எவ்வளவு இருக்குன்னு படிக்கணும். ஜஸ்ட் ஹேண்ட் பேக்கை ஃபில் பண்ற மாதிரில காசு இல்ல, உங்க ட்ராலி பேக்கை ஃபில் பண்ணிட்டு போற மாதிரி மணி பிளான்ல அவ்வளோ மணி இருக்கு. ஃபைனலி நம்ம இந்த ஈவெண்ட்டை கூட நான் எப்படி பார்க்குறோம்னா, நம்ம 2022 ஜூன் டெல்லியில நடக்கக்கூடிய பெரிய ஈவெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தரையும் நேர்ல வந்து ஸ்பெஷல் இன்விடேஷன் மாதிரி நம்ம எல்லாரையும் நேர்ல வந்து இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. நம்ம டாப் மேனேஜ்மெண்ட் மன்னர் சார் அண்ட் அவர் சிஇஓ சார். நம்ம அஜய் சூரி சாரை பத்தி பேசுறது அவருடைய பாடி லாங்குவேஜ் பிரசன்டேஷன் நமக்கு சூப்பரான ஒரு சிஇஓ வந்து எக்ஸலன்ட் சிஇஓ நம்ம பிளேஸ்ல இருந்து திங்க் பண்றாங்க. நான் வியட்நாம்ல சார் கூட ஒரு பிரேக்ஃபாஸ்ட்ல உட்கார்ந்து ஒரு 40 minutes டிஸ்கஸ் பண்ணப்போ டவுன் டு எர்த் பர்சன் சார் சிஇஓ சார் ஏகப்பட்ட விஷயம் எஸ் என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்ட் நம்ம ஃபியூச்சர் நம்ம இன்னும் பெரிய விஷயங்களுக்கான சோ மெனி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பேசிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸலன்ட். ஸோ ஃபைனலி 2020க்கு நம்ம ஜூன்ல நம்மளை இன்வைட் பண்ண தான் வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு பெரிய விஷனை